சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஆல் பாஸ் முறையை ரத்து செய்துள்ள ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் மாணவர்களை ஃபெயில் ஆக்குவதற்கு எதிராக பெற்றோர் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அப்போது 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் ஆல் பாஸ் முறையை ரத்து செய்தால் இடைநிற்றலை அதிகரிக்கும் என்று கண்டனம் தெரிவித்தார். மாணவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பெற்றோர் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷரை போட்டு, அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்இ ஸ்கூலில் சேர்க்கிற பிள்ளைங்க, அந்த பெற்றவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள்? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? 5 வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட என்னன்னு உட்காந்து நீங்கள் தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. அடுத்தது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள், ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம்லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புலேருந்து எவாலுவேஷனை கொண்டு போகும்போது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்கும். இல்லைனா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க. ஆக அந்த பிள்ளைங்கள் சொன்ன பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான், தயவுசெய்து பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும்போது தயவுசெய்து எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசெய்து கேள்வி கேளுங்கள். கல்விக் கொள்கை விவகாரத்தில் ஒன்றிய அரசு பெரியண்ணன் மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.